வெல்கம் டு சமி கிச்சன். சமி கிச்சனில் இன்றைக்கி வந்து பனானா கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. நான் வந்து பழம் வந்து ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 3 பீஸ் போதும். மேக்ஸிமம் ஒரு 6 பீஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள், நான் வந்து பனானா வந்து தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன். பொடிசாக அரிஞ்சிக்கோங்க. ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன், ஒரு கப்பு. அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் கொட்டிக்குவோம். ஒரு 1/2 இது நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பனானா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். சுகர் எவ்வளோ, 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே பனானா வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பனானா வந்து பழமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பழமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். சிறிதளவு உப்பு. நம்ம வந்து தேங்காய் பூ வந்து அதில் ஆட் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெட்டு தூள் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெட் இருந்தால் கூட நம்ம வந்து மிக்சியில் ஒரு அரைச்சி நம்ம போட்டுக்கலாம். ப்ரெட்டு தூள் போட்டிருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூனு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூனு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இதில் போட்டு இந்த மாதிரி இப்போ நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம திருப்பி விடுவோம். பாருங்கள், குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். பனானானா எல்லாருக்குமே பிடிக்கும், அது குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. பனானா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.